உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது மாயா கொலை சம்பந்தப்பட்ட வழக்கா இல்ல மாயா அப்பாவியா இல்லையாங்கிற வழக்கா? இறந்து போன நபரை பத்தி சர்டிபிகேட் இங்க தேவையில்லை. அன்னலட்சுமி குற்றவாளியா இல்லையா, இதுதான் வழக்கு. வழக்கு அதை நோக்கி போனா நல்லா இருக்கும். நீங்க கொடுத்த ஆதாரத்தை விசாரிக்க சொல்லியாச்சு. மாயா எப்படிப்பட்டவங்கன்னு அதுல உண்மை தெரிஞ்சிடும். இந்த கொலை வழக்கு சம்பந்தமா நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னு, உங்க அத்தை கொலை பண்ணலன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? எதை நம்பி மேல்முறையீடு பண்ணி இந்த வழக்குல இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்க வாதாடுறீங்க? ஐயா, எங்க அத்தை மாயாவை கொலை பண்ணல. அவங்க மாயாவை முதுகுல குத்துனது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடியே மாயாவை யாரோ வயித்துல குத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க. அப்படிதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ முதுகுல குத்துன எங்க அத்தை எப்படி குற்றவாளி ஆக முடியும்? வயித்துல குத்தி சாகடிச்ச அந்த நபர் தான் உண்மையான குற்றவாளியா இருக்க முடியும். மயிலாட், குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும் யுவர் ஆனர். அவங்க எப்படி குத்துனாங்களோ அப்படிதானே ரிப்போர்ட்ல வரும். வாஸ்தவம் தான். ஆனா அவங்க தான் வயித்துல குத்தவே இல்லையே, அப்புறம் எப்படி? அவங்க வயித்துல குத்தலன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவங்களேதான். உங்க அத்தையே உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க தான் மண்டபத்துல தான் கொலை பண்ணதா சொன்னாங்க. அவங்க தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க தான் கோர்ட்ல நீதிபதி கேட்கிறப்ப தான் தான் இந்த கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி நான் முதுகுல தான் குத்துனேன் வயித்துல குத்தலன்னு சொல்லுவாங்க? ஐயா, அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு சத்தியமா தெரியாது. அந்த இன்ஸ்பெக்டரும் அதை மறைச்சுதான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அது தெரியாம தான் அத்தையும் அவங்க கேட்ட எல்லாத்துக்கும் ஆமான்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஐயா, அவங்க உண்மையிலேயே வயித்துல குத்தல. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்பணும் இல்ல? உங்க அத்தை என்னமோ பைத்தியமாவோ இல்ல சுயநலம் இல்லாம வாக்குமூலம் கொடுக்கலையே, கையெழுத்தும் போடலையே. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே போட்டிருக்காங்க. இப்போ சாக போற பயத்துல மாத்தி பேசுவாங்களா? ஐயா, இல்லங்கய்யா, எங்க அத்தை இத பண்ணல. என்ன நம்புங்க. இந்த போலீஸ்காரங்க தான் காசுக்காக வாக்குமூலத்தை ஏதோ தப்பா எழுதி எங்க அத்தை கிட்ட படிச்சு கூட காட்டாம கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. நல்லா இருக்கு. படிக்காதவங்களோ அதுக்கு நியாயம் கேட்டு வாதாடுறவங்களும் படிக்காத இந்த ரெண்டு முட்டாள்களும் சேர்ந்து படிச்ச நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்க. கொலை பண்ணலன்னு சும்மா சொன்ன பத்தாது. ஆதாரம் இல்லாம சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. சட்டத்துக்கு ஆதாரம் வேணும். உன்னுடைய சத்திய நம்பிக்கை உண்மை இதெல்லாம் யாருக்கு வேணும்? உங்க அத்தை நல்லவங்கன்னு நீங்க நம்பலாம். ஆனா நாங்க நம்புறதுக்கு ஆதாரம் வேணும். உங்க அத்தை பண்ணலன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அமுதா, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? உங்க தரப்பு உண்மையை நிரூபிங்க. எங்க அத்தை பண்ணல. இப்போதைக்கு அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா யாரு பண்ணா, எதுக்காக பண்ணாங்கங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றது அத்தனையும் நிஜம். இப்படி சொன்னா எப்படிமா? மயிலாட், இவங்க கிட்ட எந்த உண்மையும் இல்ல. இந்த வழக்கோட விசாரணை எப்பயோ முடிஞ்சு போச்சு. இவங்க தேவையில்லாம வழக்க திசை திருப்பி நம்ம நேரத்தெல்லாம் வீணடிக்கிறாங்க. என்ன கேட்டா சட்டம் படிக்காத இவங்களை கோர்ட்ல வாதாட விட்டதே தப்பு. இந்த வழக்கோட விசாரணைய இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது. ஐயா, என்ன நம்புங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மை. உண்மையை நிரூபிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். எதுக்கு? இன்னும் இந்த வழக்கை இழுத்தடிக்கவா? வேண்டாம் மயிலாட், அவகாசம் கொடுக்காதீங்க. கோர்ட்ல இனிமே அவங்க வாதாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தடை போடுங்க.
ஐயா, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை நான் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ஐயா, 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதைத்தானே உங்க சட்டம் சொல்லுது. எங்க அத்தை நிரபராதி, அவங்க தண்டிக்கப்படவே கூடாது. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. சரிம்மா, இன்னும் உங்களுக்கு ஒரு 10 நாள் அவகாசம் கொடுக்குறேம்மா. மயிலாட், இந்த அவகாசம் தேவையில்லாதது. இதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க ப்ளீஸ். பொறுங்க மிஸ்டர் ஆதி, 10 நாள் தானே, பார்க்கலாம். அவங்க சைடு உண்மை இருந்து நம்மளால ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுல்ல. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்க அத்தை அந்த கொலையை பண்ணலங்கிற ஆதாரத்தை இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணும். அப்படி பண்ணலன்னா ஏற்கனவே அறிவித்த தீர்ப்பை இறுதி தீர்ப்பாக அறிவித்து உங்க அத்தைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவேன். இந்த வழக்கு சம்பந்தமான வாதம் நாளை மறுநாள் தொடங்கும். The court is adjourned. அத்தை, நான் தைரியமா தான் இருக்கேன். என் மருமகளுக்கு 10 நாளே அதிகம். நீ வாதாடுறத பார்க்கும்போது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உபதேசம் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீ கண்டிப்பா ஜெயிப்பத்தா. நீ கலங்காம இருடா. சரியா? நடங்கம்மா. என்ன 10 நாள்ல ஆதாரத்தை நிரூபிக்க போறியா? 10 வருஷம் ஆனாலும் உன்னால என்னை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை தோக்கடிச்சு உன் அத்தைக்கு நிச்சயம் தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். இனிமே உன்ன மாதிரி வாதாடணும்னு யாருக்காவது என்ன இருந்தா அந்த நினைப்பு உன் தோல்விக்கு பின்னாடி சுக்கு நூறா உடைஞ்சிரும். சட்டம் என்னைக்குமே இந்த ஆதிகேசவன் சொல்ற மாதிரி தான் வளையும். வளைச்சு காட்டுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.